வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம் யூடியூப் சேனல்லேருந்து பாலா பேசுகிறீங்க. சின்ன போதுலலாம் எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து என் அன்றைக்கி நாள் முழுக்க நடந்ததெல்லாம் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது தேவைன்னா அதை கேட்பேன். எனக்கு இது மாதிரி தேவைப்படுது முருகா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட அது கிடச்சிருக்கு, அது என்ன கிடச்சா நல்லாயிருக்கும், எல்லா விஷயத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. நான் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு உடனே பதில் கிடைக்கும். யார் மூலமாவது எந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாவது எனக்கு அந்த பதில் எனக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நான் கேட்டிருக்கேன், நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அதில் இந்த ஒரு கேள்வி ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க, வள்ளலார், திருஞான சம்பந்தர் இருக்காங்க இல்லையா, ஒரு சொன்ன உடனே உலகத்தையே வெறுக்க முடியுமா அப்படியா நான் கேட்டிருக்கேன். அதாவது காதருந்த ஊசி அப்படின்னு கேட்ட உடனே உலகம் நிறுத்திடுவான். அவங்க அத்தனை 9 கோடி ரூபாய் சொத்தையும் எடுத்து குப்பையில் போட்டுருவாங்களா? சும்மா இரு அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அவங்களுக்கு இது அத்தனை உணர்வுகளும் விட்டுட்டு அவங்க சன்னியாசம் போயிட முடியுமா? அது சொன்னதை உடனே எல்லா வாழ்க்கையில் எல்லா விஷயமும் போயிடுமா, விட்டுடுமா, மனசு விட்டு போயிடுமா? இப்படிலாம் நான் கேட்டிருக்கேன். ஒரு சொல்லிட்டாங்க. நிறைய கேட்டேன், அதெல்லாம் எனக்கு பாதிக்கலை. ஆனால் கடைசியாக ஒரு நான் கேட்டேன். அது எனக்கு பயங்கரமான பலி. அது என்ன சொல்லுன்னு என்னால் சொல்ல முடியாது. எப்பயுமே நமக்கு இருக்க வீக்னஸ் தான் எல்லோரும் குத்தி காட்டுவாங்க, அதுதான் இல்லைங்களா? ஸோ ஒரு அது நம்மளை அடியோடு இந்த வாழ்க்கையை முழுக்க வைக்குமா, அடியோடு மாற்றுமா, நம்ம மனநிலையே மாற்றுமா அப்படின்னு நான் என் முன்னர்கிட்ட கேட்டுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சொல்லுக்கும் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த ஒரு யார் வேணால் எத்தனை தடவை வேணால் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுப்போம், அதுக்கப்புறம் கூட நம்ம நிறைய கேட்டுப்போம். ஆனால் அந்த நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுக்க வைக்கும், வாழ்க்கையோட இருக்கக்கூடிய அத்தனை பிடிப்புகளையும் எடுத்து போடும் அப்படிங்கிறது ஒரு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, அந்த சொல்கிறவங்க அவங்களுடைய சூழ்நிலை, அதை கேட்குறோம் பாருங்க, நம்மளுடைய சூழ்நிலை, அது நமக்கு சொல்லக்கூடிய அந்த பர்சனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு, அந்த கேட்குறவங்களுடைய மனநிலை, இது எல்லாம் அடிப்படையாக வச்சு சொல்லுடைய அந்த அந்த வலிமை மாறும். ஒரு உலகத்தை வெறுக்க வைக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கும். சொல்கிறவங்களையும் கேட்குறவங்களுடைய மனநிலை சூழ்நிலை பொறுத்து அந்த சொல்லுடைய வலிமையும் அர்த்தமும் ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போ இதை பார்த்துட்ருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் ஆண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து மனைவி கிட்ட பேச்சு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்கள் மனைவி எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் உங்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு துறை வேறு யாருமே இருக்க முடியாது. அம்மா கூட இருக்க முடியாது. நானும் 2 குழந்தைங்களுக்கு அம்மா தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு மனைவி உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாம் ஓகே தான், அதெல்லாம் இருக்கிறதால தான் அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கொடூரமானவராக இருந்தால் உங்ககிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனைவி எது பணம் இல்லைனாலும் அன்றைக்கி 1000 ரூபாய் இருந்தாலும் ஓகே, அந்த மாதம் 2000 இருந்தாலும் ஓகே, என்ன இருந்தாலும் ஓகே, பிரச்சனை வீட்டில் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த மனைவி உங்கள் கூட அன்பாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பண்போடு நடந்துக்கணும். அவங்க என்ன சொல்கிறது, அந்த சேவையை, அந்த தியாகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏங்க நீங்கள் பெண்கள்லாம் பெரிய தியாகிகளா? நீங்கள்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தியாகிகள் ஆகிடுவீங்களாண்ணா? ஆமாம், அப்படித்தான். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவை மட்டும் இல்லை, எங்கள் சாஸ்திரம், சம்பிரதாயம், குலதெய்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரோம். இங்கே வரோம்னு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அது எங்களுக்கு பிறந்த வீடு, இது எங்களுக்கு புகுந்த வீடு, அவ்வளோதான். எங்களுக்குன்னு எந்த வீடுமே கிடையாது. இந்த பிள்ளைகளும் 2 தலைமுறைக்கு போயிட்டால் எங்கள் அம்மா அப்பா பேர் சொல்ல போகிறதும் கிடையாது. தியாகிகள் அப்படின்னா அது பெண்கள் தான், அதை நாங்களே சொல்லிக்கக்கூடாது. இருந்தாலும் கணவன் ஒரே ஒரு நாளைக்கு இல்லைன்னா கூட ஒரு டைம் கிடைக்கும் போது
ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை மனைவி கிட்ட பேசுங்க. அவங்கள வந்து எதுவுமே அவங்கள காயப்படுத்தாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதோ அன்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கோவம் இருந்து நீங்கள் அவங்கள கடிச்சிக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து அதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் எப்பயுமே சொல்கிற சொல்லு கூட ஒரு நாள் உங்களுக்கு எதிராக போயிடும். ஸோ ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற சொல் உங்கள் மனைவியை மட்டும் கஷ்டப்படுத்திடுச்சுன்னா நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள தாம்பாள தட்டிலே வச்சு தாங்கினாலும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்காது.